अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्तां जयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि प्रणामं लक्ष्मणमुनिस्प्रतिगृह्णातु मामकम् प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां स्तुतिम् शीतस्वभावसुभगानुभवशिखावान् दोषावमर्दनियतोन्नतिरोषधीशः तापानुबन्धसमन तपनप्रजानां रामानुजो जयति संवलितत्रिधामा. இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் முதல் பாதத்தினால தன்னுடைய சீத சுபாவத்தினால நாம அனுபவிக்கக்கூடியவரா இருக்கார். அதனால அப்ப அனுபவிக்கக்கூடியவர்னா அவர் உள்ளும் புறமும் ரொம்ப சுச்சியா இருக்கக்கூடியவர், சாஸ்திரப்படி இருக்கக்கூடியவர். அதுக்கு சிகாவான் அப்படின்ற காண்பிக்கப்பட்டது. அது சிகைய உடையவர் அப்படின்னு, அந்த சுச்சித்துவமா இருக்கிறது அப்படின்னு. அந்த சிகாவான்றது சிகாவான்னு அக்னிய குறிக்கிறதுனால அக்னியானது இந்த பதார்த்தங்கள்லாம் பக்குவப்படுத்துறதுதான் சுத்தமாக்குறதுன்னு அர்த்தம். அதனால அந்த சுச்சித்துவம் இவருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தோஷாவமர்த்த நியதோன்னதி ரோஷதீசா அப்படின்னு, ரோஷதீசா நியதோன்னதி ரோஷதீசா அப்படின்னு சொன்னா அதுல முனைப்பு காட்டி நம்முடைய தோஷங்களை போக்கடிக்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டி அதை தீவிர எண்ணம் கொண்டு அதை ஸ்தாபிக்கிறவர், நம்ம தோஷத்தை போக்கடிக்கிறவர்னு அர்த்தம். அது ஓஷதீசா அப்படின்னு பதம் அங்க இருக்கலாம். அதனால ஓஷதீசனா இருக்கக்கூடிய சந்திரன் இவர் நம்முடைய தோஷங்கள்லாம் ரோஷதீசனா இருந்து போக்கடிக்கிறதுனால நாம அவரை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஆஹ்லாதகரமா அவர் இருக்கார், நாமெல்லாம் விரும்பக்கூடிய வகையில அவர் இருக்கார். அப்படின்றதுக்கு எல்லாரும் விரும்பக்கூடிய சந்திரனை போல இவர் இருக்கார், சந்திரனை போல பிரகாசிக்கிறார். அதனால அப்படின்றது காண்பிக்கப்பட்டது. தாப்பானுபந்த சமன ஸ்தபன பிரஜானாம் அப்படின்னு நம்முடைய தாபங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்காக நமக்கு சப்த லாஞ்சனம் பண்றார் அப்படின்னு சொன்னது. தபனஹா அப்படின்ற அந்த பதத்தினால சூரிய தேஜஸ சொல்லப்படுறது. அதனால சூரியனா இவர் ஆக மூன்று தேஜஸுக்களை உடையவரா, அக்னி, சந்திரன், சூரியன் அப்படின்னு மூன்று தேஜோ பதார்த்தங்களை போல இவர் ஒத்திருக்கார் அப்படின்னு சொல்றோம். மூன்று தேஜஸுக்களுடைய சேர்த்தியா ராமானுஜர் விளங்குகிறார். ராமானுஜோ ஜெயதி சம்வலித திரிதாமா அப்படின்னு இந்த இடத்துல தாமான்னா தேஜஸ்ன்னு அர்த்தம். அப்படி மூன்று தேஜஸுக்களுடைய சேர்த்தியா இவர் விளங்குகிறார் அப்படின்னு. இப்படி சிகாவானாவும் அனுஷ்டானபரராகவும் ரோஷதீசனாவும் சப்தலாஞ்சனம் எல்லாம் பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால ஸ்ரீதாமாவா இருக்கக்கூடிய எம்பெருமானோட கூட இவர் சம்பளித்த சேர்ந்து இருக்கக்கூடியவரா ஆறார் அப்படின்றது பார்த்து. இந்த திரிதாமா அப்படின்னு எம்பெருமானுக்கு ஏன் பேரு அப்படின்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிரசங்காத்து இந்த இடத்துல அதை நாம அனுசந்தானம் பண்ண வேண்டிய முக்கியத்துவம் இருக்கிறதுனால பண்றோம். புதுசா கேட்கிறவாளுக்கு அது தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகுது, ஏற்கனவே கேட்டவாளுக்கு அது ஞாபகப்படுத்துற மாதிரி ஆகுது. ஸ்ரீதாமா அப்படின்றது எம்பெருமான் எப்பவும் சதைக ரூபாயா, பெருமாள் எப்பவும் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே அவன் திவ்ய மங்கள விக்கிரகம் கொண்டிருக்கான்.
பெருமாள் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே அவன் திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டிருக்கான். பெருமாள் எங்கேயும் கரந்தெங்கும் பரந்துடன் அப்படின்னு ஸ்வரூபத்தினால வியாபிச்சிருக்கான். பெருமாள் எங்கும் ஸ்வரூபத்தாக வியாபிச்சிருக்கான். அப்படிப்பட்ட பெருமாள் அங்க நித்தியர்களும் இங்கிருந்து போற முக்தர்கள் அந்த எம்பெருமான, ஏன்னா இங்கிருந்து விடுபட்டு இந்த சம்சார மண்டலத்திலேருந்து விடுபட்டு அங்க போற அளவு சம்சார தாபத்திலேருந்து விடுபட்டு அப்படி போறவாளுக்கு அனுபவத்தை தரத்துக்காக அவன் சதைக ரூப ரூபாயா அப்படின்னு ஒரே மாதிரியா என்னைக்கும் இருக்கக்கூடிய சுவாவனா இருக்கக்கூடியவனா அந்த எம்பெருமான் விளங்குறான், பரரூபமா விளங்குறான். அதான் அதுதான் நாம பரவாசுதேவன் பரத்திருமேனி அப்படின்னு சொல்றோம். அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த எம்பெருமான். அதனால அது எங்க இருக்கான்னா வைகுண்ட லோகத்துல இருக்கான். வைகுண்ட லோகம் என்ன, அந்த வைகுண்ட லோகத்துல வைகுண்டம்ன்ற ஜனபதம் என்ன, பிரசிடென்சி. அப்புறம் அந்த பிரசிடென்சியில வைகுண்டம்னு இருக்கக்கூடிய நகரம் என்ன, சிட்டி. அது உள்ள வைகுண்டம்ன்ற விமானம், அதாவது அந்த பெருமாள் உரையக்கூடிய இப்போ கவர்னர் பங்களோ பிரசிடென்ட் பங்களோலாம் சொல்றோம், அந்த மாதிரி அந்த பெருமாள் இருக்க இடம் வைகுண்ட விமானம் அப்படின்னு. அதுல பெருமாள் இருக்கார். ஒரே மாதிரி அப்பவும் இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அதான் அத அந்த மாதிரி எதுக்காக இருக்காருன்னா இங்க இருக்க நமக்கு மாத்திரம், அதாவது இங்கே பெருமாளை நாம இங்க திவ்யமங்கள விக்கிரகம் கொண்டிருக்கான் சுபாசிரயமான திருமேனி அப்படின்னு நாம அர்ச்சாவதாரத்தை சொல்றோம். இந்த அர்ச்சாவதாரம் என்னது, பரரூபத்திலேருந்து நமக்கு பக்தாள்லாம் இங்க இருக்கக்கூடிய சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடிய பக்தாள்லாம் சேவிக்கிறதுக்காக நாம அவனை அர்ச்சிச்சு முன்னுக்கு வரத்துக்காக அவனை அடையறதுக்காக அவன் இந்த திருமேனியை இங்க கொள்றான். அங்கிருந்து ஆதியம் சோதியுருவை அங்கு வை திங்கு பிறந்த வேத முதல்வன் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அப்படி அவன் இங்க கொண்டிருக்க இது என்னன்னா சுபமான திருமேனி, நமக்கு மங்களத்தை நல்லக்கூடிய திருமேனி, ஆசிரியப்பதற்கும் ஒரு உருவமா இருக்கிறதுனால நமக்கு ஆசிரியப்பதற்கும் எளிதா இருக்கு. அதே எம்பெருமானுடைய சொரூபம் சுபமா இருந்தா கூட அது ஆசிரியருக்கு எளிது கிடையாது, நம்மால் அதை பார்க்கவே முடியாது. அதாவது அது அரூபமா இருக்கிறதுனால. அதனால அத இங்க நமக்கு மாத்திரம் இல்லை, முக்தர்கள் அங்கேயே எண்ணிக்கை இருக்கிற நித்தியர்கள் அவளுக்கெல்லாம் கூட ஆலம்பனமா ஒரு திருமேனி கரசரணத்தோடு இருந்தாதான் அவளுக்கும் அங்க அவனை தொழுது எழறதுக்கு ஒரு சுலபமா இருக்கக்கூடியது. அவளுக்கு எதுவுமே கடினம் கிடையாது, இருந்தா கூட அங்க அவளுக்கு அது ஆனந்தமா இருக்கக்கூடியதுக்கா பரரூபம் எப்பவும் ஒரு திருமேனி. இங்கிருந்து போற முக்தாள்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற முக்தாள் போயிருக்க முக்தாள் அங்கேயே நிச்சயமா இருக்கக்கூடிய பரரூபமா இருக்கு. அதுல இருந்து அதுதான் முதல் தாமா வந்து. ஆனா அதுக்கப்புறம் இந்த லோகத்தை சிருஷ்டிச்ச உடனே இந்த லோகத்தை காக்கிறதுக்காக தானே விஷ்ணு அவதாரம் பண்றான். இங்க பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அப்படின்ற ரீதியில திருப்பார்கடல்ல வந்து சயனிச்சுட்டு இருக்கான். அது ரெண்டாவது இடம் எம்பெருமானுக்கு. அந்த திருப்பார்கடல்ல சயனிச்சுண்டு
அந்த பிரம்மாவெல்லாம் படைச்சி அவனை இந்த வெஷ்டி சிருஷ்டியெல்லாம் பண்ண சொல்லி அவனுக்கு ஆபத்தோ சம்பத்தோ வரப்போதெல்லாம் அந்த எம்பெருமான தொழுது அவன் உயர்த்துக்காக அந்த திருப்பார்கடல்ல இவன் சயனிச்சுட்டு இருக்கான். அந்த பிரம்மா பரமபதத்துக்கு போய் அவன் சேவிக்க முடியாது பெருமாளை. தனக்கு எதனா ஆபத்து வந்துடுத்து மதுரையில பாய் சித்த அடிச்சு விட்டான், வேதத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா பரமபதத்துக்கு போய் இவன் பெருமாள்கிட்ட முறையிட முடியாது. இந்த லீலா விபூதிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காரிய வைகுண்டமா இருக்கிற திருப்பாவில் தான் போய் முறையிட முடியும். பெருமாள் அணுகி இவனுக்கு உண்டானத்தை பிரார்த்தித்து தர முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்தான விசேஷம் இருக்குதே, அது திருப்பார்கடல்ன்றது 2வது இடம். இப்படி சிருஷ்டிச்ச உலகெல்லாம் அவனை தொழணுமோ இல்லை, அதாவது முக்கியமா தொழக்கூடியது அவனை அடையக்கூடியதான வழியில இருக்கக்கூடிய சரணாகதி பண்றது இல்லை. ஒரு வஸ்துன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவனை தொழணும். தன்னுடைய வஸ்துலாம் தனக்கு காரியம் பண்ணணும். இப்போ நாம ஒரு பெரிய ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு பலவிதமான வசதிகள் சொத்துகள் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ப்ராப்பர்ட்டிஸ். அந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அவனுக்கு உபயோகப்படும். அவனுக்கு உபயோகப்படாத ஒரு வஸ்து இருக்கவே முடியாது. அது மாதிரி சேத்தன வர்க்கமா இருந்ததுன்னா அவனோட சம்பந்தம் கொள்ளாதையே இருக்க முடியாது. அந்த ரீதியில இந்த லோகம் மொத்தம் ஆஸ்திக நாஸ்திக எதுவா இருந்தாலும் கூட, எந்த தன்மையாளரா இருந்தாலும் அவனை அண்டி பிழைக்கிறது தான். அதனால எப்பவும் இங்க வாழ்வழிக்கக்கூடிய சூரியன் தான் வாழ்வழிக்கக்கூடியவன்னு முன்ன கூட பார்த்தோமே, அது போல அந்த சூரிய மண்டலத்துல அவன் இருக்கான் எப்பவும், சூரிய நாராயணன். அதாவது வைதிகாலா இருந்தா சந்தியை மூலமா அவனை உபாசிக்கிறான், மோட்சத்துக்காக இல்லை, அவன் கொண்டுள்ள இந்த சரீரத்துக்காக. அதே மாதிரி சாமானிய ஜனங்களும் சூரிய நாராயணன் அப்படின்னு அதை சேவிக்கிறான். இல்லைன்னா கூட நாஸ்திகனா இருந்தா கூட அந்த சூரிய ஒளியினால நாம பயன் பெறோம் அப்படின்னு அந்த சூரிய ஒளி தம் பேர்ல படுற மாதிரி அவன் அதனால பயன் பெறத நினைச்சிட்டு அதோட சம்பந்தம் போட்டான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரியனிடத்திலையும் இவன் வசிக்கிறான். எல்லா இடத்துலையும் இருக்கான்றது வேற, கரந்தெங்கும் பறந்தவன் எல்லாத்திலையும் வியாபித்து இருக்கிறது வேற, அவன் உறைவிடமாக கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில பெருமாள் வைகுண்டம், திருப்பார்கடல், சூரிய மண்டலம் இது 3த்துலயும் அவன் நித்தியவாசம் பண்றான். அதனால சிதாமா அப்படின்னு அவன். இந்த வைகுண்டத்துல இந்த மாதிரி இதோட ஏழ்ருக்கான், உருவத்தோட ஏழ்ருக்கான், பரரூப திருமேனியோட ஏழ்ருக்கான்றது அளவந்தார். சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரே. சாந்த சாந்தமா இருக்கக்கூடியது, அவத்திய சம்பந்தமே இல்லாத இருக்கக்கூடியது, அனந்தம் அளவில்லாத இருக்கக்கூடியது, மகா விபூதி பெரிய விபூதிகளை உடையதா இருக்கக்கூடிய பிரம்மம். பிரம்மம்னா பெருசு, சர்வோத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய இந்த பிரம்ம சப்த வாக்கியமா இருக்கக்கூடிய சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் அரேஹே. எம்பெருமானுடைய யத் பிரம்ம ரூபம் அப்படின்னு சொன்னது, ரூபம்னா அந்த ஸ்வரூபம்னு அர்த்தம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம்
ரூபம் அரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத்வயதரம் ரூபம் யதத்யத்புதம். ததோபி அந்த ஸ்வரூபத்தை காட்டிலும் பிரயதரம், ததோபி தத்வயதரம், தத்வயதரம் அந்த எம்பெருமானுக்கு அத்தியந்த பிரயமா இருக்கக்கூடியதான அத்தியுதம், அத்தியாச்சரியமா இருக்கக்கூடிய மூர்த்தம் பிரம்மா, மூர்த்தமான மூர்த்தி மத்தான, அதாவது உருவம் உடைத்தான பிரம்மம்னு சொல்லப்படுகிறார்கள். யத் ரூபம் எம்பெருமானுடைய திவ்யமங்கல ரூபம் எங்க அந்த பரவாசுதேவ ரூபத்தை அப்படி சொல்ற. அதனால வைகுண்ட லோகத்துல பெருமாள் வீட்டிருக்கான், திருப்பார்கல்ல சயனிச்சுட்டு தான் சூரியனா இருந்து சூரிய நாராயணனா அங்க இருந்தது. இந்த மூன்றும் எப்படின்னா ஸ்ரீதாமா அப்படின்றது மூன்று வாசஸ்தானத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதே போல இந்த இடத்துல ஸ்ரீதாமா அப்படின்னா ஜோதிஷ்னு அர்த்தம். தாமான்னா இதோ பாஷிகார விஷயத்துல கூட அக்னி, சந்திரன், சூரியன் அப்படின்ற மூன்று ஜோதிஷ உடையவரா இருக்கார், அது போல இருக்கார் அப்படின்னு சொன்ன. இந்த இடத்துல பெருமாளும் அங்க எப்படி இருக்கார், பரவாசுதேவனா எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா, குழுமி தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்துள்ளே அப்படின்னு அங்க சோதி வெள்ளமா அந்த எம்பெருமான் இருக்கார். தேஜோபதான் என்ன சோதி ஜோதிஷா இருக்கான். ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல ஜோதிஷுக்கெல்லாம் பிரதானம். இப்போ நாம சூரியனை இங்க பிரகாசமா இருக்கான்றதுனால ஜோதிஷ்னு சொல்றோம். அக்னியை காட்டிலும் சூரியன் எதிர்க்க அக்னி இருந்தான்னா அக்னி பிரகாசிக்காது, ஒளி விடாது. அந்த சூரிய ஒளியில அக்னி ஒளி மங்கின மாதிரி தெரியும். ஆனாலும் கூட ஜோதிஷ் பதார்த்தம் அப்படின்னு சொன்னா அக்னி அதுல பிரதானம். அக்னி அங்க எம்பெருமான் ஜோதிஷா இருக்கான்னா அக்னி ஸ்வரூபனா தான் அங்க இருக்கான் அப்படின்னு. அங்க எப்படி அக்னி ஸ்வரூபனா இருக்கான் அப்படின்னு சொன்னா, அதான் குழுமி தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்துள்ளே ஜோதிஷா இருக்கக்கூடிய ஸ்வரூபனா அங்க இருக்கான். அது அப்படியே ஜோதிஷ் வெள்ளமா அப்படியே இருக்குது. அதனால முதல் ரூபம் பரரூப திருமேனியிலே அது இந்த ஜோதிஷா தான் இருக்கு. அக்னியுடைய ஸ்வரூபமா தான் எம்பெருமான் இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பார்கடல்ல பெருமாள் இருக்கான். திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்கிறது என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் ஜகத் ரட்ச உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை அப்படின்னு சொல்ற. திருப்பார்கள்ல அவன் தூங்கின்றல, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை. யோகு அப்படின்னா அவன் தியானம் பண்ணே. என்ன தியானம் பண்றான்? தியானம்னா நினைச்சுட்டே இருக்கிறது தான் தியானம். அதாவது ஜகத் ரக்ஷண ஜாகரியாம் யோக நித்ராம் உபாசிய. ஜகத் ரட்சணத்துல ஜாகரூபனா அவன் யோக நித்ர. அதாவது தன்னுடைய சிந்தையில இந்த ஜகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் எப்படி தன்னுடைய திருவடிக்கு ஆட்படுத்த வைக்கிறது அப்படின்ற யோகத்தை அவன் சிந்தனைய பண்ணிட்டே இருக்கான். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான். ஜகத் ரக்ஷண ஜாகர்யாம். ஜகத் ரக்ஷணத்துல ரொம்ப விழிப்பா இருக்கான். எந்தெந்த இவனை எப்பப்ப நாம உபாயத்தை பண்ணும்படி அவனுக்கு நல் புத்தியை கொடுக்கறது. புத்தி யோகம் ததாமிசே அப்படின்ற ரீதியில அவனுக்கு எப்படி புத்தியை கொடுக்குறது. அப்படியே இந்த பிரபத்தி பண்ணிட்டான்னா இவனுடைய கடைசி காலம் என்னைக்கு அவன் கேட்ட காலம்
அந்த காலத்துல அவனை மேல ஏத்தணும். இப்படிப்பட்ட சிந்தையெல்லாம் அவன் ஜகத்தை எப்படி ரட்சிக்கணும் அப்படின்றத யோஜனை பண்ணிட்டே இருக்கான். அதாவது ஜகத்தை எப்படி ரட்சிக்கணும்னா அதான் இன்னைக்கு இந்த மாதிரி ரட்சிச்சு இவனை இன்னும் கொஞ்சம் கொண்டு வரும். அதாவது இப்போ இந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, பாடசாலையெல்லாம், அந்த பாடசாலையில் என்ன பண்றா, எல்லா பசங்களும் எப்படி சென்டம், அதான் 10% ரிசல்ட், சென்டம் ரிசல்ட் எப்படி வரும், எல்லா பசங்களும் பாஸ் பண்ற மாதிரி எல்லா பசங்களையும் கொண்டு வரணும். அதே சமயத்தில் சென்டம் ரிசல்ட் வரத்தோட கூட நம்ம ஸ்கூல்ல இதுக்கு இங்க இருக்கிற பசங்க சென்டமும் வாங்கணும். ஆன மாதிரி எந்த பசங்களை சென்டம் வாங்கிறதுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்லேருந்து அதாவது இந்த இந்த இதெல்லாம் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாம் போய் சேரக்கூடிய அளவில் நிறைய மார்க் எப்படி வாங்க வைக்கிறது, ஒரு பையனும் ஃபெயிலாக எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மார்க் எப்படி வாங்க வைக்கிறது, சென்டம் எப்படி வாங்க வைக்கிறது, ஆல் சப்ஜெக்ட்ல சென்டம் எப்படி வாங்க வைக்கிறது, அப்படின்னு தான் இந்த வருஷம் பூரா அவள் யோஜனை பண்ணி எந்தெந்த பசங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி அவளுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லி அவள் அந்த மாதிரி கொண்டு வர. அதை போல எம்பெருமான் என்ன ரட்சிக்கிறதுன்னா மொத்தம் இந்த பிறவியில இவனை எவ்வளவு தூரம் மேலே கொண்டு வரலாம், அதாவது நன்மார்க்கத்துக்கு கொண்டு வரலாம், எத்தனை பர்சன்டேஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு அவன் யோசனை பண்றான். இந்த இடத்துல பிரம்மாதிகள் தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்து வந்ததுன்னா தேவர்கள்லாம் போய் என்ன பண்ணுவா, தங்களுடைய ஆபத்தை போக்கடிக்கணும், ராவணாதிகளுக்கு சேர்ந்து எனக்கு ஆபத்தெல்லாம் வருது அப்படின்னா தேவர்கள் என்ன பண்ணுவா, பிரம்மாவை போய் சதுர்முக பிரம்மாவை போய் அவ அடைவான், எங்களுக்கு வந்திருக்க ஆபத்தை போக்கடிக்கணும். தேவர்களோட போய் பிரம்மா என்ன பண்ணுவான், தேவர்கள்லாம் திருப்பார்கடல் கரையில் நிறுத்திட்டு அவன் பெருமாள்கிட்ட போய் இந்த மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துடுத்து, நீ அதை போக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் போய் பிரார்த்திப்பான். இப்படி அவன் ஆஹ்லாதகரனா இருக்கான், எல்லாரும் விரும்பும் பண்ணுவான். அங்க திருப்பார்கடல்ல சயனிச்சுட்டு இருக்கான். அந்த திருப்பார்கடல்ன்றது என்னது, அதாவது திருப்பார்கடல்ல அமுதம் கிடைக்கிறதுக்கு இருந்தது வியாஜம். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கணும்ன்ற தேவாசுராவுக்கு யுத்தத்துல அமிர்தம் கிடைக்கிறதுன்னு வியாஜம். அதுல பெண்ணமுதான பிராட்டி தோன்றினா. அது மாத்திரம் இல்லை, அவளோட கூட சந்திரனும் தோன்றினா. இன்னும் எத்தனையோ ஐராவது அதெல்லாம் தோன்றி இருக்கட்டும். அந்த பெண்ணமுதா இருக்கக்கூடிய பிராட்டி சொல்லதே சந்திராம், சந்திர சகோதரியும், சந்திர ரூபாம் அப்படின்னு அந்த உடன் தோன்றின சந்திரனோட கூட ஒப்பிட்டு இந்த பிராட்டிய சொல்லும்படியா எல்லாம் அமைஞ்சிருக்குது. பிராட்டியினுடைய ஸ்துதிகள்லாம் சந்திராம் சந்திர சகோதரியும் அப்படின்னு, சந்திரனை போல இருக்கா, சந்திர ரூபமா இருக்கா அப்படின்லாம் சொல்லப்படுது. அதனால அப்படிப்பட்ட பிராட்டி இவனுடைய வக்ஷத்துல போய் அங்க அடையறதுனால, அப்படி அடைஞ்சிருக்கிறதுனால இவன் இந்த மாதிரி தங்களுடைய தோஷத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்காக அவனிடத்துல விரும்பி இவர்கள்லாம் போய் அடைந்து சரணாகதி பண்ற மாதிரி. சரணாகதினா மோட்சத்துக்கான சரணாகதின்னு அர்த்தம் இல்லாம தங்களுக்கு உண்டான ஆபத்தை போக்கும்படியா தோஷ அவமர்த்தத்தை தரணும் அப்படின்னு அவன் கிட்ட போய் அவன் ஆஹ்லாதகரமா இருந்தா தான் போய் சொல்ல முடியும், விஞ்ஞாபிக்க முடியும். அதனால அந்த ஆஹ்லாதகரமா இருக்கக்கூடிய சந்திர தேஜஸ உடையவனா அந்த எம்பெருமான் அங்க இருக்கான். ரெண்டாவது இடத்துல அங்க அக்னி தேஜஸ உடையவனா இருக்கான்னு சொன்னோம். இங்க சந்திரனை போல குளிர்ந்த சுபாவனா இங்க இருக்கான் அப்படின்னு. அங்க அக்னி தேஜஸ போல இருக்கான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குழிமி தேவர் குழாங்கள்
கைதொழில் சோதில் வெள்ளத்துள்ளே 70 அப்படின்னு சொல்றதுனால அங்க விகுண்டாள் தான் உரையர் தேசம். அதாவது பாப சம்பந்தம் அற்றவர்கள் இருக்கக்கூடிய தேசத்துல எல்லாம் சுத்தாளா இருக்கவாதான். அதனால அவன் சுத்தனா இருக்கக்கூடிய அக்னி ஸ்வரூபத்தை போல இருக்கான் அப்படின்னு அங்க சொன்ன. அதுக்கப்புறம் சூரிய மண்டலத்துல தாபா என்ன சூரிய தேஜஸ அவன் இருக்கான்றது அந்த இதுலயே தெரிஞ்சு போகுது, அந்த நாமத்திலேயே தெரிஞ்சு வருது. எந்த விதமான இதுவும் ஏன்னா சூரிய மண்டலத்துல இருக்கிறதுனால சூரியன் தேஜோ பதார்த்தம், அந்த தேஜோ பதார்த்தத்துக்கு உள்ள இவன் இருக்கிறதுனால சூரியனை போல தேஜஸ உடையவனா இருக்கும். அதாவது 3 இடங்களை வசிக்கிறவனா இருக்கான்னு திருதாமன்னு பேரு. அதே மாதிரி 3 ஜோதிஷம் ரூபமாகவும் அவன் இருக்கான். ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு ஜோதிஷ் ரூபனா இருக்கான். அதுதான் இந்த இடத்துல அப்படி சம்வலித திரிதாமா. அதான் அந்த திரிதாமனா இருக்கக்கூடிய எம்பெருமான் 3 இடங்கள்ல உரையக்கூடிய 3 தேஜஸ் ஆகாரமா இருக்கக்கூடிய எம்பெருமானோட கூட இவர் சம்வலிதம் அப்படி சேர்ந்து ராமானுஜர் ஜெயதி அப்படின்றது. அதனால இந்த ராமானுஜர் இந்த மாதிரிலாம் இந்த தன்னுடைய கிரந்தங்களை பண்ணி நம்ம வாழ்விக்கிறதுக்கு அந்த மூலே நிமிஷ மகதாம்னு சொன்ன இடத்துல பிரதாரக பயம் எல்லாம் ஒழிக்கிறார் அப்படின்னு சொன்னது. அப்புறம் சன்மந்திரவித்து க்ஷிப்ரே சம்சார ஜிம்மகமுகைஹி சமுபஸ்திதம் நகா விஸ்வக்தம் விஷயலோபத்தை போக்கடிக்கிறார்னு சொன்னது. அதுக்கப்புறம் அனகமான சித்திரத்தை எழுதுறார் அப்படின்னு சொன்னது. இப்படிப்பட்ட கிரந்தங்கள்லாம் அருளக்கூடியவரா இருக்கிறதுக்கு அந்த அதுக்கு தகுந்த நடவுட பாவனையும் உடையவரா இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறது. அதை போலதான் எம்பெருமான் அந்த மாதிரி இந்த உலக வாழ்விக்கிறதுக்காக தான் அவன் அக்னி ஸ்வரூபனா பரரூபத்திலையும் திருப்பாறு கடல்ல ஆஹ்லாதகரனா சந்திர தேஜஸ் பொருந்தியவனா இருக்கிறதும், தபன ஸ்வரூபனா அந்த தேஜஸ உடையவனா சூரிய மண்டலத்துல இருந்தும் எம்பெருமான் எப்படி 3 உறைவிடங்களும் 3 தேஜஸும் உடையவனோ அதை போல ஸ்ரீபாஷ்யக்காரரும் இருக்கிறதுனால இப்படி பெருமை மிகுந்ததான பூர்வ ஸ்லோகத்துல சொன்னபடிக்கு ஆகர்ஷணான் நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாட்டனானி பகிரந்திர உபகவானாம் பத்தியானி கோர பவசஞ்சர பீடிதானாம் ஹிருத்யானி பாந்தி எதிராஜமுனேர்வகாம்சி அப்படின்றதுக்கு இந்த குண விசேஷங்கள்லாம் காரணமா இருக்கிறதுனால இப்படி உயர்ந்த கிரந்தத்தை அவரால் அருள முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு இந்த இடத்துல அவருடைய நடவுடை பாவனைகளை இங்க சொல்லி அதை ஸ்தாபிச்சார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவம்சரகோபாதீனதிவர்யான் பஜேன்ஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதித்யஜீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.